ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் பார்த்துருந்தோம். சரிங்களா, வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம மண்டேக்கான லெவல்ஸையும் வந்து லாஸ்ட் வீடியோலேயே எடுத்திருக்கோம். சரிங்களா, பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ நம்ம லாஸ்ட்டாக 1 வீக் நம்ம கொடுத்த வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லாஸ்ட் 1 வீக்காக போட்ட வீடியோ நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த ஆப்ஷன் செயின் இண்டிகேட்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா? நிறைய பேர் இந்த ஆப்ஷன் செயின் இண்டிகேட்டர் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதை வந்து இப்போ பார்த்துடலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, சரி. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது என்எஸ்சி ஆப்ஷன் செயின் ஓடிடின்னு இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். சரிங்களா, இது என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டேட்டு. ஓகே, நம்ம என்ன எக்ஸ்பைரி பார்க்குறோம் அப்படின்றது வந்துடும். ஸோ அந்த எக்ஸ்பைரி வந்து நம்ம மேனுவலாக தான் கொடுக்கணும். சரிங்களா, அந்த எக்ஸ்பைரியை நம்ம மேனுவலாக தான் கொடுக்கணும். ஸோ நான் அதை 1 by 1 நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ். சரிங்களா, இது வந்து சிஇ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் உள்ளது. செகண்ட்ல உள்ளது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச், அதாவது நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத காட்டும். மூணாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்டிபி, அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகேங்களா, எல்டிபி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து அதில் காட்டிடும். அதாவது உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து அப்டேட் ஆகிடும், என்ன இது இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், லைவ்ல அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உள்ளது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேங்களா, நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்க்குறோம் அப்படின்றது இதில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து அதே மாதிரி தான் பிஇ, அதாவது புட் ஆப்ஷனுடைய எல்டிபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜ் சேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த லாஸ்ட்ல ரெண்டும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிபி. சரிங்களா, அதாவது இதுவும் நம்மளுக்கு என்னது எல்டிபி. சரிங்களா, ஓகே, இதுவும் இந்த கடைசியில் உள்ளதும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகே ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள செட்டிங் பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுக்குள்ள செட்டிங் பார்த்துடலாம். செட்டிங் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்பாட் சிம்பிள் இருக்குதா? இந்த ஸ்பாட் சிம்பிள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சரிங்களா, அப்புறமா நிஃப்டி பார்க்கலாம், அப்புறமா ஃபின் நிஃப்டி பார்க்கலாம், தென் இதுல மிட் கேப், அப்புறமா பிஎஸ்எக்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸ், அதாவது சென்செக்ஸ்குள்ள தான் நான் பிஎஸ்எக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்க இதுல பாத்துக்கலாம். சரிங்களா, ஓகே, இப்போ இது எக்ஸ்பைரி டேட், அதாவது நம்மளுக்கு கரண்ட் வீக்ல என்ன எக்ஸ்பைரி இருக்கோ அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து நீங்க இதுல கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அது கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும், நம்மளுக்கு இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு நிஃப்டி எடுத்துக்கிறேன். அதாவது நீங்க என்ன வைக்கிறீங்களோ அந்த இதை நம்ம இதுல கொடுக்கணும், இன்புட்டா கொடுத்தா மட்டும் தான் இங்க ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ நான் நிஃப்டி வச்சிருக்கேன், நிஃப்டி வச்சு நம்ம 28ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க இதுல மாத்தி 27ன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது, போயிடுச்சா? ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம கரெக்டான ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். இதில் எக்ஸ்பைரி டேட், ஓகேங்களா, அப்புறம் மந்த்து, அப்புறமா இயர். ஓகேங்களா, இந்த 3 தான் இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் ஏடிஎம். சரிங்களா, நேரஸ்ட் நம்மளுக்கு எங்கே முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் மார்க்கெட்டு. ஓகேங்களா, இதில் நீங்கள் வேறு எதுவும் போடக்கூடாது. ஸோ கரெக்டான நேரஸ்ட் எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம இதில் போடணும். ஓகேங்களா, நேரஸ்ட் நம்மளுக்கு எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,869. அப்படிங்கும்போது நம்ம 24,850 கொடுக்கலாம், 24,900 கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம அந்த 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இங்கே. ஓகேங்களா, ஸோ அதை கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 15. சரிங்களா, அதுக்கு மேலே போகாதீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லோடு வந்து ஆகாது. சரிங்களா, ஸோ 15 அப்படின்றதே நம்மளுக்கு ஃபுல் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு 15 ஸ்ட்ரைக் வந்து இதில் வந்துடும். 15 ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துடும், 15 ஸ்ட்ரைக்கோட எல்டிபி, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எல்லாத்தோடையும் 15 ஸ்ட்ரைக் ஓடுது இங்கே வந்துடுது. ஓகேங்களா,
அப்புறமா இது உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் நம்மளுக்கு வந்து மாற்றிக்கலாம், லொக்கேஷன் வந்து மாற்றிக்கலாம், நம்மளுக்கு ரைட் வேணுமா லெஃப்ட் வேணுமா சென்டர் வேணுமா அதை பார்த்து நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மால், நார்மல், லார்ஜ் இந்த இதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து என்னென்னு வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக வரும் இது. சரியா. இது சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் செட்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா. பின் மெசேஜில் இருக்கும். பின் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர் இருக்கும். சரிங்களா. பின் மெசேஜில் 3 இண்டிகேட்டர் இருக்கும். வரிசையாக நீங்கள் அந்த பின் மெசேஜை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 இது காட்டும். சரிங்களா. ஸோ அந்த 3 இண்டிகேட்டரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹாப்பி வீக்கெண்ட்.